வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். அடிமைத்தனம் என்பது என்ன, சுதந்திரம் என்பது என்ன? உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு ஆகாதுன்னு பெரியவங்க பூட்டி வச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பூட்டி வச்சதை திறந்துக்கிட்டீங்கன்னா சுதந்திரம் அடைந்து விடலாம் நினைக்கிறீங்க. நீங்கள் உள்ள போனீர்கள் என்றால் அடிமைப்பட்டு விடுவீர்கள் என்பதற்காகத்தான் அந்த கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கின்றன. குழந்தைகளை, நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா சிக்கிருவீங்க. நீங்கள் சிக்கிக்கொண்டால் அதிலிருந்து வெளியில் வர முடியாது என்பதற்காகத்தான் அந்த கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு. சே நோ, வேண்டாம், பரவாயில்லை, வேண்டாம், இந்த வயதில் வேண்டாம் என்று சொல். நான் உன் வயதில் பல விஷயங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னேன். இதோ இந்த வயதில் இங்கே உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த மேடையில் இருக்கின்றவர்கள் உங்கள் வயதில் பல விஷயங்களுக்கு நோ சொல்லி இருக்கிறார்கள். அதனால் இந்த மேடைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். நீ எதற்கு நோ சொல்லுகிறாய்? பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்கன்னு இல்லை. இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே ஒழுக்கம்தான். இப்போ நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனா, எனக்கு ஏன் போத்தி விட்டாங்க? போத்துனாங்கல்ல, துணி போத்துனாங்க, பார்க்கல? எதுக்கு போத்தி விட்டாங்க சொல்லுங்க? அப்ப என்ன சொல்லுது சமூகம்? என்ன சொல்லுது நம்மை பார்த்து? உடலை ஆடையால் போர்த்தி இரு, அதுதான் மரியாதை என்று சொல்கிறது. புரிஞ்சுதா? உன் உடலை நீ காட்டு என்று சொன்னது அது அடிமைத்தனம். இந்த மேலாடை மறுக்கப்பட்ட சமூகம் நம் சமூகம். நம்ம மேலாடை போட முடியாது. போடணும்னா டாக்ஸ் கட்டணும். மேல்சில இயக்கத்தை நடத்தினோம். என் உடல், என் மரியாதை நான் போர்த்தி கொள்ளுவேன் என்று சொன்னதுதான் சுதந்திரம். அதுதான் திராவிடம் நமக்கு தந்த மிகப்பெரிய விடுதலை. பெண் உடலை அவள் தன் ஆடைகளால் போர்த்தி கொள்ளலாம். அதை அவுக்கிறது தான் சுதந்திரம்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஜாக்கிரதை. பாய்ஸ் இருக்கிறீங்கல்ல, முடிய நல்லா படிய வெட்டுங்க, அதுதான் சுதந்திரம். You cannot make the second impression. First impression is first impression. நீ எப்படி இருக்கிறாய் என்பதைத்தான் முதலில் பார்ப்போம். பிறகுதான் உனக்கான வாய்ப்புகள், உனக்கான மற்ற விஷயங்கள் எல்லாம் யோசிப்போம். இந்த வயதில் சில விஷயங்களுக்கு ஆர்வம் வரும். நோ சொல். நான் சொல்லட்டுமா? எப்போ உனக்கு புரியும் தெரியுமா? இங்க பல பிள்ளைகள் இருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாரும் இருப்பீங்க. எனக்கு தெரியும், நான் டீச்சரா இருந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர்ல அடங்கவே அடங்காது மேடம். செகண்ட் இயர் போனா கொஞ்சம் அடங்கும். ஏன்னா ஒரு 3 அரியராவது வச்சிருக்கோம். தேர்ட் இயர் போகுமா, ஒரு 5 அரியர் இருக்கும். அது அரியர் இல்லாமல் இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்படி சே படிச்சிருக்கலாமோ. எப்போ தேர்ட் இயர்லையா? பள்ளத்தில் விழுந்த யானை சுலபமாக ஏறி செல்லும் எறும்பை ஆச்சரியத்துடன் பார்த்தது. சில வெயிட்டை தூக்கிட்டு மேலே போக முடியாது. அப்பப்போ கழிச்சு விட்டுறணும். நீ என்னவாவது இரு, பாஸ் பண்ணிடு. என்னவாவது இரு, டிகிரி வாங்கிடு. என்னவாவது பண்ணி தொலை, உடம்ப பார்த்துக்க. உன்னுடைய வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில் அடிப்படை எதுவோ அதை காவு கொடுக்காதே, அதை பணயம் வைக்காதே. சில பிள்ளைங்க இருக்கிறீங்க, எப்பா டேய் மச்சான், ஏய் இங்க வா, ஏன் வியாழக்கிழமை தானே டெஸ்ட், இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு திங்கக்கிழமை. ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு வியாழக்கிழமைக்கு இன்னைக்கு படிக்கணுமா? இன்னும் 3 days இருக்கு, படிச்சுக்கலாம். அப்படியே செவ்வாய் ஓடிரும், புதன் சாயந்தரம் வரும், கொஞ்சம் கொஞ்சமா ஜுரம் ஏறும். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு 7 மணிக்கு எழுந்துடு. 5 யூனிட், 2 யூனிட் தான் 10:30 மணி வரைக்கும் படிச்சிருப்ப. மூளை அவ்வளோதான் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. காலையில் 3 o'clock எந்திரிச்சு படிச்சிடலாம். 3 o'clock எந்திரிப்ப. 4 o'clock 5 o'clock எழுந்திரிச்சு 3வது யூனிட்டை பிரித்து பார்த்தா ஃபர்ஸ்ட் படித்த 2 யூனிட் மறந்து போயிருக்கும். எங்கிருந்து பிழைப்ப? உனக்கு வியாழக்கிழமை டெஸ்ட்டுன்னு சனிக்கிழமையே ஏன் சொல்கிறாங்க? படிக்கிறதுக்கு 6 நாள் வேணும்னு எங்களுக்கு தெரியாதா? டீச்சர்ஸ்லாம் யாருன்னு நினைக்கிற நீ? அம்மா அப்பா கிட்ட பா, என் பையன் இருக்கிறானே, எந்த தப்பு பண்ணிட்டாலும் சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட எப்படி தெரியுமா வந்து நிற்பான்? அவன் பிறந்த உடனே அவனை டவலில் சுற்றி கொடுத்தாங்க மேடம். அதில் ஒரு மூஞ்சி தெரிஞ்சதில்ல, அந்த மூஞ்சியோடு வந்து நிற்பான் மேடம். பச்சை பிள்ளை மாதிரி வயிறு கலங்கிரும். அவங்கள ஏமாற்றலாம், டீச்சர்ஸை ஏமாற்றலாம். உன்னை ஏமாத்தினதுக்கு பதில் உன்னை ஏமாத்திக்கிட்டியே. நீ படிக்காமல் பெரியவர்கள் மன்னிப்பார்கள், உன் தவறுகள் உன்னை மன்னிக்குமா? காலத்தில் பயிர் செய், காலத்தில் அறுவடை செய். மூடப்பட்ட கதவுகளை போய் திறந்து விட வேண்டும் என்று துடிக்காதே. ஏற்கனவே திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய கதவுகளிலே சுதந்திரமாக நுழை. கல்விதான் உனக்கு திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய பெரும் கதவு. அந்த கதவை திறந்து கொண்டு எப்படி வெளியேற வேண்டும், எப்படி உள்ளிருந்து வெளியில் கிளம்ப வேண்டும் என்கின்ற சூட்சுமம் தெரிந்தவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக வருகிறார்கள்.
ஒரு காட்சியை உனக்கு சொல்றேன், 2 காட்சியை சொல்றேன், மிக முக்கியமான காட்சி ரெண்டுமே. ரீல்ஸ் பாப்பியா? முதல்ல டீச்சருங்க தான் தலையாட்டுறாங்க. பாப்பியாப்பா பாப்பியாப்பா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு பொண்ணு. அவங்க அம்மா கூப்பிட்டாங்க. நான் நிஜத்தை சொல்லிட்டு போறேன், எனக்கு என்ன இருக்கு, எனக்கு ஜெயிக்கிற உத்தி தெரியும், எங்கே நீங்கள் சறுக்குகிறீர்கள் என்று தெரியும், அந்த ரகசியங்களை சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன். முடிந்தால் கற்றுக்கொள், இல்லை நான் துன்பப்படுவேன் என்றால் என்ன செய்ய முடியும்? வருத்தம் தான் படுவேன். நான் கோபப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாரு, ஒரு பிள்ளை ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு, அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, ரீல்ஸ்ல வருது எனக்கு இது, பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. வரா, சூடா ஒரு பாத்திரத்தை பிடிச்சிருக்காங்க, சீக்கிரமா பிடி, ரொம்ப வெயிட்டா இருக்கு, சீக்கிரமா பிடி, சூடா இருக்கு, சீக்கிரமா பிடின உடனே அந்த பொண்ணு நேரா வந்து இப்படி நின்னுட்டு இப்படி பிடிக்குது. ஹே, இப்படி பிடி, சூடா இருக்குடி, இப்படி முடி. அந்த அம்மா சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்ட எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்ல ஆரம்பிச்சது. நம்ம அம்மா அப்படித்தானே பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் காலையில எழுப்பும் போது எப்படி எழுப்புவாங்க? தங்கம் 6 மணி ஆயிடுச்சு பார், எந்திரி. தூங்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, 10 நிமிஷம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க? ஏய் பாரு, 6:10 எந்திரி. 6:20, 7:10 பஸ் வந்துடும். என்ன பண்ணுவாங்க? பெட்ஷீட்டை உருவிடுவாங்க, ஃபேன் ஆஃப் பண்ணிடுவாங்க, பாட்டை சவுண்டா போடுவாங்க. எங்க அம்மா எனக்கு அதெல்லாம் செஞ்சிருக்குது. பாட்டை சவுண்டா ரேடியோ போட்டு விட்டுருவாங்க. அப்பவும் எந்திரிக்கலன்னு வச்சுக்கேன், அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லுவாங்க. என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய், நானா முடிவு செய்யறேன்? என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய். அந்த அம்மா கெட்ட திட்டின உடனே இல்ல, கோவம் வந்துருச்சு. அதுக்கு இப்படி பிடிச்சது காதுல. நான் இந்த காட்சியை பார்க்கிறேன். நான் 45 வயது கடந்த பெண், நீ 17-18 வயதில் இருக்கக்கூடிய குழந்தை. எனக்கும் உனக்குமான ஜெனரேஷன் கேப்ல நான் ஒழுக்கமாக இருக்கிறேன், என் பிள்ளையாகிய நீ என் பேச்சை கேட்க மறுக்கிறாய் என்று நான் சத்தமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து போயிடவா? நீ ஏன் கேட்கல? நீ ஏன் கேட்கல? உனக்கு ஏன் புரியல? 4 தடவை சொன்னா கூட வெயிட்டா இருக்கு, அம்மாவால பிடிக்க முடியல, சூடா இருக்கு, இங்க புடினா ஏன் இப்படி நீட்ட வேணும்னா? லூசா நீ? உனக்கு புரியலையா? இல்ல, ஒண்ணல குழந்தை, இதான் ரகசியம். இதை சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதை ரொம்ப பார்த்தேன்னு வச்சுக்கேன், இது வேலை செய்யாது. யார் என்ன சொன்னாலும் ஷார்ப்பா டக்குன்னு புரியாது. நீ உன் நிலைக்கு வர்றதுக்கே 4-5 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ள போயிடும் எல்லாம். எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா நான் சொல்லுவது? ஸ்டே ஷார்ப். என்கிட்ட ஐயா ராதாகிருஷ்ணன் சார் என்கிட்ட வரும்பொழுது ஒரு வார்த்தை கேட்டார், படிச்சுக்கிட்டே இருப்பீங்களா மேடம்? நான் சொன்னேன், எனக்கு அது தவிர்த்து வேற எதுவும் தெரியாது சார்னு சொன்னேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது, படிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய பொழுதுபோக்கே அதுதான். என் பொழுதுபோக்கை நான் வாசிப்பாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். அது எந்த அளவுக்கு பலன் கொண்டது தெரியுமா? நான் ஏதாவது ஒரு விஷயத்தை படிச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், ரெக்கார்ட் பண்ணல, அதை எப்படி சந்தைப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். படிச்சிரு, படிப்பை சந்தைப்படுத்து. இந்த உலகத்தில் சந்தைப்படுத்துவதற்கு படிப்பை விட அரிய உயர்ந்த பொருள் வேறு எதுவுமே கிடையாது. படித்து விடு, சந்தைப்படுத்து, சம்பாதித்து போய்கிட்டே இரு. படிச்சிரு. புரியலையா? ஒருத்தவங்க சொல்றது புரியலையா? திட்டினாலும் பரவாயில்ல, புரியுற வரைக்கும் அந்த அம்மாவை விடாத. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். அம்மா சொல்றது எழுதி வச்சுக்கோ டைரியில. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொள்வது புத்திசாலித்தனம். வேல்யூ யோர்செல்ஃப், வேல்யூ யோர்செல்ஃப். உங்களை நீங்களே மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே நேசிக்க தொடங்குங்கள். உங்களுக்கு நீங்களே. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் ஒரே ஒருவர் தான் உனக்கு உதவி செய்ய முடியும், அது நீதான். யாரிடத்திலும் தொழில் சாய்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே, அவர்கள் பாவம். பிளான் யுவர் லைஃப், பிளான் யுவர் டே, பிளான் யுவர் செல்ஃப். எதை தொட்டாலும் அதற்கு ஒரு விலை உண்டு, எதை தொட்டாலும் அதற்கு ஒரு விலை உண்டு. அந்த விலை பணம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை, அது நேரம் சம்பந்தப்பட்டது, உன் ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது, உன் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, உன்னுடைய அறிவு சம்பந்தப்பட்டது, உன் உழைப்பு சம்பந்தப்பட்டது. எதை தொட்டாலும் அதற்கு ஒரு விலை நீ தர வேண்டும் என்பதனை புரிந்துகொள். எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இரு. எதற்காக இந்த உலகம் உன்னை நினைவு கூற வேண்டுமோ அந்த வரலாற்றை எழுதிவிட்டு போ. அதற்கான கனவை காண். அந்த கனவை நீ காண வேண்டும், நீ அதில் உயர வேண்டும். உன்னோடு சேர்ந்து இந்த நாடும் இந்த இனமும் நம் தமிழும் உயர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். என் உயர்வு என்பது என் இனத்தின் உயர்வு என்றபடிக்கு நீ உயர்ந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்ந்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.